கைஸ் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு யாராக தான் கட்டுறாங்க. அவள் வந்துட்டு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருப்பாள் ஒரு பையன்கிட்ட. ஸோ வந்து பார்த்துட்டு இருப்பாள். கட்டவங்க அப்பா வந்துட்டு எதுக்கு இப்போ நீ நெக்லஸ்லாம் வாங்கிட்டு இருக்க, நம்மளுக்கே காசு வந்து பற்றாக்குறையாக இருக்குது, நீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுவாரா. அப்பா இல்லைப்பா, என்னோட எக்ஸ் கிளாஸ் மேட்ச் இருக்கானப்பா, அவன் வந்தான் ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்தான், அவங்க அம்மாவுக்கு அவன் வழக்கம் போல் நகைலாம் வாங்கிட்டு போவானா, எனக்கும் வந்துட்டு வாங்கி கொடுத்தான்ப்பா, இது அவன் வாங்கி கொடுத்ததுங்கும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். பரவாயில்லையே, நீ வந்துட்டு பணக்கார ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்க, ரொம்ப நல்லதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான வழிக்கு வந்துட்டு பொண்ணை தள்ளிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோட வந்து பேசுவார். நீ உண்மையிலே வந்துட்டு யாரா விஷயத்தில் ரொம்ப சின்சியராக இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. ஏன்ப்பா என்னாச்சு கேட்கும் போது இல்லை நான் கேட்குறேன், இல்லை நீ உண்மையிலே அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கியாகும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா, 2 பேருக்கும் பிடிக்கும், 2 பேரும் டேட் பண்ணுறோம், இன்னும் கல்யாணம் அப்படிலாம் யோசிக்கல. நான் திடுக்குன்னு அவள் கையில் வந்துட்டு ஒரு ரிங் பார்த்தேன், டைமண்ட் ரிங்காக இருக்குது, அது யார் கொடுத்தான்னு தெரியலையேப்பா, அவள் வாங்கினாலா யார் கொடுத்தான்னு தெரியலங்கும் போது அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நம்புகிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து திங்க் பண்ணி வந்துட்டு முடிவெடு, அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணணுமா இல்லை வந்துட்டு எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு யோசி அப்படிங்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இல்லைப்பா இப்போதைக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் யோசிக்கல, என்னுடைய எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து நான் ஒர்க்கில் மட்டும் தான் போட்டிருக்கேன், 2 பேரும் கம்ஃபர்டபுளாக பழகுறோம், இன்னும் வந்துட்டு டிசிஷன் எடுக்கல பார்க்கும்போது சரிடா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறாரு. இங்கே வந்து ஸ்டெப் மாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த பேட்டியை வந்து கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயினை வந்து நீ வாட்ச் பண்ணிட்டு இருக்கியா, ஹீரோயின் வந்துட்டு அடிக்கடி போயிட்டு அங்கே ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, ஹீரோ கிட்ட அங்கே இருக்க பசங்கள்டா பேசுகிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளாங்கும் போது இல்லை எனக்கு வாணியை பார்த்தா அப்படி தெரியல, நானும் பார்க்குறேன், ஆனால் வந்துட்டு வாணி அந்த அளவுக்கு லைக் பண்ணிலாம் பேசுகிற மாதிரி தெரியலங்கும் போது எப்படி அவள் பார்க்க அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பா, அந்த இடத்துல தான் ஓடுது, இது எப்படி தானே வந்துட்டு காசிப் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. நீ வந்துட்டு அவளே வாட்ச் பண்ணிட்டே அவள் என்ன பண்ணிட்டு இருக்காண்டு, நான் பார்க்குறப்பெல்லாம் வந்துட்டு இந்த நோக்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஒழுங்கா பாரு, நீ தண்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்காது, அவங்க நான் சோறு போடுறேன், என்னால் தான் நீ உயிர் வாழ்ற, ஒழுங்கா வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதே இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ஓவராக பேசுது இந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா சாயோட ரூமுக்கு போவான். அவள் இதை வந்து படிச்சுட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவானா ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிட்டு அப்படியே 2 பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி கிட்டே வருவாள். அவன் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒர்க்கில் இருக்கங்கும் போது அப்படியே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உடம்புலாம் வலிக்கலாம், நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அப்படி லைட்டாக செடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுவாங்களா. அப்போ கரெக்டாக வந்துட்டு அவங்க அம்மா வந்துடுவாங்க. சாய் செயின் கூப்பிட்டுமே இவள் போயிட்டு ஒரு கபோர்டு பின்னாடி போய் ஒழிச்சுப்பா. அவங்க அம்மா வந்துட்டு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ தூங்கிட்டியா என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. இல்லைம்மா நான் தூங்கிட்டு இல்லை, நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல, சும்மா லெசன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு, லெசனுக்காக நோட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரிப்பா நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரூமே பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு ஸ்கர்ட் மாதிரி தெரியும் கதவுக்கு பின்னாடி வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பையன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் உனக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்காடா, ஏதாச்சும் ஒரு பொண்ணு லைக் பண்ணுறியாங்கும் போது அவன் அமைதியாகவே இருப்பானா. இங்கே பார்த்தா நீ ஏதாச்சும் ஒரு பொண்ணை லைக் பண்ணால் அந்த பொண்ணு நம்மளோட ஸ்டேட்டஸில் இருக்கணும், நம்மளை விட ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்கக்கூடாது, உனக்கு வர பொண்ணு வந்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்களா. கண்டு நான் எல்லாம் பார்த்து தொலைஞ்சிடாது அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்டுட்டுமே எனக்கு வந்து சமக்கம் வரும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு சொல்லுவா, இந்த மாதிரி ஆன்ட்டி பேசினதான் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம 2 பேரும் சேருவோமா மாட்டோமான்னு தெரியல, ஆன்ட்டி என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கும்போது உனி வந்துட்டு நீங்கள் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் அவங்க மறுமலை ஏற்றுப்பாங்க எனக்கு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ப்ளீஸ் என்னை மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் ஏன் உன்னை விட போகிறேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் வந்துட்டு டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு போவாள். அப்போ வந்துட்டு அங்கே ஒரு திங்ஸ் இருக்கும், வலிக்கு போட்டு உள்ளே போவா. அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பையன் வந்துட்டு பிடிப்பான். ஹீரோ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜெரஸாகிற மாதிரி உள்ளார வருவானா. இல்லை நத்திங் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இல்லை அவங்க வந்துட்டு விலை போனாங்க, ஸோ நல்லா பிடிச்சி ஹோல்ட் பண்ணுங்கும் போது ஒர்க் மாட்டேன் பாடுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹீரோ பேசுவானா. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா வெளியே வந்துட்டு இருப்பான். என்ன டக்குன்னு வெளியே வந்துட்டேன், உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தங்கும் போது அப்போ ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு ரொம்ப எம்பாசிங்காக இருக்குது, நீங்கள் என்ன இதுக்கு இந்த மாதிரி நினைக்கிறீங்க, எல்லாத்தையுமே நெகட்டிவாக தான் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. இல்லை அது பார்க்கும்போது டக்குன்னு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, உன்னை யார் தள்ளி விட்டா மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து கேட்டேன், எப்போவுமே வந்துட்டு உன்னை அந்த பேட்டி வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாள், அதனால தான் போது இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்க மேலே ப்ளேம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு போவாளா. இல்லை உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு வந்து பிடிப்பானா. அப்படியே தடுக்கி போட்டு கீழே விட போவா. டக்குன்னு ஹீரோ வந்துட்டு பிடிப்பான். இப்படி இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸாக இருக்கிறத வந்துட்டு தூரமாக வந்து பேட்டி வந்து பார்த்துட்டு இருப்பா. ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் அப்படி கிட்டக்க பார்த்துமே அவனுக்கு லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். டக்குனான ஹீரோயின் அந்த இடத்துட்டு போயிடுவா. இவ போயிட்டு நான் பார்த்தேன் அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த பொசிஷன் நின்றாங்கும் போது அதான் சொன்னவளோட உடம்புல ஓடுற ரத்தம் அவங்க அம்மாவோட தானே, ஸோ கண்டிப்பாக அவங்க அம்மா மாதிரி வந்துட்டு இம்மாரலாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டி இது வந்து பார்த்தா லவ் மாதிரி தெரியல, கண்டிப்பாக ஹீரோயின் வந்து பண்ண மாட்டா தான் நினைக்கிறேன் போது நீ வந்துட்டு ஓவராக க்ராஸ் பண்ணி பவுண்ட்ரி கிராஸ் பண்ணி வந்துட்டு பேசாத, என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்படின்னால நீ ஓவராக பேசுறியா, ஒரு விஷயத்தை பார்த்துக்கோ, நீ வந்துட்டு ஜஸ்ட் அவள் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணி என்கிட்ட சொல்லணும்,
உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, நீ ஆன்ட்டின்னு சொல்லிட்டா நீ இந்த வீட்டு ஒரு சர்வெண்ட் மட்டும் தான், அதை நீ மூலையில் ஏற்றிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா. இவளுக்கா சமக்கம் வரும். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவா. அந்த தாய்க்கல்வினா ஓவராக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிருவா. இரு, கண்டிப்பாக நீ உன் சாவு, நீ சாக தான் போகிற, நீ செத்ததுக்கப்புறம் உன் பையனும் எனக்கு தான், இந்த பேலஸும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பும் அவன் பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. ஒரு நாள் உனக்கு சாவு வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தாங்க, காலேஜ் நினைக்கிறேன், அதை காட்டுறாங்க. நீயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்துட்டு பார்ட்டிக்கு போகலாமா அப்படின்னு பிளான் போட்டு அவங்க கேங்காக வருவாங்க. 4 பொண்ணுங்க தான் வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு யாரா வந்துட்டு இன்னொரு பையன் கூட வந்து பேசிகிட்டு இருப்பாளா. யாரா வந்துட்டு நீ வந்து பார்த்துறா, ஐயோ இன்னும் கூட தங்கச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்றா. இவளும் அப்படி போயிட்டு இருப்பாளா. என்ன இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து தோணும். கிட்ட போகலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதே கிளப்புக்கு வந்துட்டு சேன் வந்து ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்திருப்பான். அப்படியே வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீ வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது 2 குடிக்கார பசங்க வந்துட்டு இது வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இவ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாள். கரெக்டாக அந்த ரெஸ்ட் ரூம் பக்கமாக நான் வந்து பார்த்துருவான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிடிச்சி தள்ளுவானா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை பார்ப்பான். பார்த்தனுமே இந்த பொண்ணு இந்த ஸ்கூலில் படிக்கிற காலேஜில் படிக்கிற பொண்ணு உன்னை வந்து டீச்சர் அப்படின்னு தான் அவள் சொல்லுவாள். நல்லத்தனமாக இருக்க, சரி நீ இங்கே என்ன பண்ணுற இந்த மாதிரி கிளப்பில், உன்னோட ஏஜுக்கும் இங்கே நீ வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருப்பா. சரி யார் கூட வந்த, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க 2-3 பேர் உட்காந்துருப்பாங்களா. ஐயோ டீச்சர்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏஞ்சிப்போம். அப்போ நடந்த எல்லாத்தையுமே வந்து நீ வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து கேட்பாரு, ஏம்மா இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான பிளேஸு, நீங்கள் இன்னுமே காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் வந்து மெச்சூர் ஆகலை, ஒரு டீனேஜ் கூட நீங்கள் வந்துட்டு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லுவார். சரி வாங்க அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாக அழைச்சிட்டு வருவான். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டி என்னோட சாய் சார் நான் சென்னு சொல்லிட்டு இருக்கேன், சாய் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவர்கிட்ட கேட்கும்போது கார் டிரைவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்காங்க. சரி வெளியே போனால் நீங்கள் தானே கார் ஓட்டிகிட்டு போவீங்க, ஏன் நீங்கள் வந்துட்டு சாயை ஓட்டிகிட்டு போக சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இவ சத்தம் போடுறா. இல்லைம்மா சாரா தான் வந்துட்டு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் கார் டிரைவர் சொல்லுவாங்க. இவளா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா சாய் வந்துட்டு எல்லாரையும் ஒருத்தவங்கள வீட்டில் விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நீ வந்துட்டு விட வருவாரா. நீ வந்துட்டு இல்லை வீட்டு வாசலில் ஸ்டாப் பண்ணதுக்கே இங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க, நான் வந்துட்டு மது ஏறி குளிச்சு போயிடுறேங்கும் போது ஏன் கேட் வழியில் போனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வந்திருக்கேன், நான் இந்த மரத்தில் ஏறி அப்படியே வந்து அந்த பக்கம் குளிச்சிருவேன், எனக்கு கூட பயம் இல்லை சார்னு சொல்லிட்டு போவாளா. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு பண்ணுறதுலாம் வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்குள்ளே போவாளா. கரெக்டாக ஹீரோ வந்துட்டு கேட்ச் பிடிச்சிருவான். எங்கே போயிட்டு வர, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. ஒழுங்காக பதில் சொல்லு போது உண்மையை சொல்லுங்கும் போது இந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த கிளப்புக்கு போனேங்கும் போது இவன் கேட்பான், கிளப்புக்கு போனியா, யார் கூட போனேன், பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து அண்ணன் கேட்பானா. சேச்சா அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒரு கேர்ள்ஸாக 4 பேர் போகணும், ஆனால் ஏன்டா போகணுன்னு இருக்கு, அதுக்கு பேசாமல் நான் வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாளா. உடனே வந்துட்டு நீ இந்த நைட்டில் நீ இங்கே இருக்க மாட்டியே, நீ வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட போயிருப்பியே. ஆமாம் ஜெட்டு கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கான், யாரா கால் பண்ணா வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இவளுக்கு அந்த ஞாபகம் வரும். யாரா மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தா மாதிரி இருக்கும்ல. அப்படியே யோசிச்சிட்டே இருப்பாளா. அப்போ வந்து ஹீரோ கேட்பான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. நெக்ஸ்ட் நீ எதான் கட்டுறாங்க, அவள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாட்ட ரொம்ப பதட்டமாக பேசுவா. அப்பா இன்னைக்கு நான் ஒரு பையன் கூட வந்து கிளப்புக்கு போயிருந்தா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோக்கோட தங்கச்சி நீ வந்திருந்தா, அவள் என்னை பார்த்தாலும் என்னன்னு தெரியல, பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து வந்து பேசிட்டு இருப்பாளா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா, நீ ஏன் பயப்படுற, நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான போனா, அப்படியே ஏதாச்சும் மாட்டினா கூட அழகாக பேசி வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா சாய் வருவானா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எப்போவுமே ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாள். ஸோ வந்துட்டு பார்த்துருவான். பார்த்துட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம ஹீரோயினை பார்த்துருக்க கூட மாட்டான். அப்புறம் எப்படி போதும் உன் ஸ்டடீஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் சொல்லுவான், நான் இல்லை நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு ஷாக்காக இருக்கும், ஏன் நீ படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் காலேஜுக்குலாம் போகலையா, இந்த வயசில் காலேஜ் தானே போகணும், ஏன் உனக்கு படிக்க பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பானாம். இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி ஆன்ட்டி தான் அம்மா தான் வந்துட்டு படிக்க விடலை அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பான். இவங்க ஜன்னல் பக்கமாக காற்று வாங்கிட்டு இருப்பாங்களா. அப்போ இவங்க 2 பேரும் பேசுறதை வந்து தூரமாக வந்து பார்ப்பாங்க. பையன் பேசுறது என்ன அம்மாவா, சரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா படிக்குங்கும் போது அது எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு கோவம் வரும், ஏதோ பேசுகிறாங்கன்ட்டு. இவன் ரூமுக்கு வருவான். ரூமுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டி படுத்திருப்பான். இவனுக்கு ஷாக் ஆகிடும். டக்குன்னு ரூமை லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுற நீ தூங்காமல் இங்கே என்ன பண்ணுற கேட்பாரா. அவனே வந்துட்டு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாளா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனேன், டிரைவர் சொன்னார், எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி கிளப்புக்கெலாம் போயிட்டுருக்கீங்க, உனக்கு தான் தெரியும்ல, சும்மா போனேன் அப்படின்னு சொல்லுவாளா. இவன் என்ன பண்ணுவானா திருப்பி சர்வீஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு ஹனி அப்படின்னு சொல்லிட்டு பேச வருவாளா. உடனே இவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ வேணா ரூமுக்கு போயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. இவளுக்கு அசிங்கமாக சரி சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் என்ன இப்போ வர இவர் வந்துட்டு ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் என்னை வந்துட்டு ஒரு சேஞ்சாக நிறைய விஷயம் சேஞ்ச்
சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது, ஒருவேளை நான் எனக்கு வயசாகிடுச்சோ அதனால தான் இவனை ஹர்ட் பண்ணுறாரோ, நிறைய பொண்ணுங்களை மீட் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பைத்திய மாதிரி புலம்ப ஆரம்பிப்பா. ஆனால் ஒன்று, நான் வந்துட்டு சாயை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கள் 2 பேருக்குள்ளே வந்துட்டு யாரும் வரக்கூடாது, வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடையை பற்றி பேசிகிட்டு இருப்பான். கரெக்டாக நீங்கள் தான் காட்டுறாங்க, நீ வந்து படிச்சுட்டு இருப்பாளா, அப்போ டக்குன்னு வந்துட்டு இந்த சாயை அந்த டீச்சர் வந்து காப்பாற்றிருப்பார்ல. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இவனுக்கும் வந்துட்டு மரம் ஏறி கூச்சி உள்ளார போயிருப்பாள். ஸோ அதை பார்த்துட்டு இவன் வந்துட்டு ரொம்ப கிரேசியான கேர்ளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் வரும். 2 பேர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு சும்மா எப்போதும் போல் வேலை பார்த்துட்டு இருப்பாள். கரெக்டாக அங்கே வந்துட்டு இந்த ஸ்டெப் மாம் வந்துடுவாங்க. நேற்றுக்கு எதுக்கு நீ சாய்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருந்த, ஸோ அவன் லேட்டாக வரதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு வந்து ஹீரோயின் வந்துட்டு இல்லை, அவருக்காக நான் வெயிட் பண்ணல, எப்போவுமே நான் வந்துட்டு நான் மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பேன், அது எப்போதுமே எல்லா நைட்டுக்கு தான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, ஏன் உங்கள் அப்பா அங்கே வரும் பேசலான்னு பார்த்துட்டு இருந்தியா, இல்லை உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறியா, உங்கள் அம்மா மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக வந்து பேசுவாங்களா. அப்படியே அமைதியாக இருப்பாள். அப்புறம் அவன் அந்த இடத்த தாண்டி போவாளா. நல்லா ஞாபகம் வச்சு, நான் மறந்துடாத, சாய்க்கு வந்துட்டு நீ தங்கச்சி, 2 பேருக்கும் ஒரே அப்பா தான், ஸோ வந்துட்டு ஒரே பிளட், அட்லீஸ்ட் ஆஃப் பிளட்டாச்சும் இருக்கும் அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு தப்பான இடத்துல சொல்கிறாங்களா. இது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு யாராவது தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இன்ட்ரோ பண்ணுறான். நீ ஃபோட்டோ விட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தங்கச்சி வரா. தங்கச்சியை பார்த்துமே யாடாக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா வந்துட்டு கிளப்பில் பார்த்துருப்பாள். பட் அவளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஞாபகம் இல்லை, இதான் என்னோட தங்கச்சி நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறான். 2 பேரும் மாற்றி மாற்றி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, இவருக்கு நம்மளை ஞாபகம் இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுறா யாடா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாய் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பானா. அப்போ வந்து அமைதியாகவே இருப்பானா. என்னாச்சும் ராங்காக ஒர்க் பண்ணுறதுலாச்சும் பிரச்சனையாகும் போது, இல்லை அப்போலாம் ஒன்றும் இல்லைம்மா, அங்கே வந்து லாங்குவேஜ் தான் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, எல்லாருக்குமே வந்துட்டு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கான் போல். அதை பற்றி பேசுவானா. அதுக்கப்புறம் அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு, அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு வந்துட்டு வேன் வந்துட்டு காலேஜுக்கு அனுப்பலை, அவளுக்கு வயசில் இருக்கவங்க தான் வந்துட்டு என் கிளாஸில் வந்துட்டு எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அவளை அனுப்பலாம்லாமா, படிக்க வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து கோவம் வரும். ஏன் அவள் வந்து சொல்ல சொன்னாலா, அவனை வந்து ஏற்றி விட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பாங்க. இல்லை அப்போல்லாம் அவனுக்கு கிடையாதுமா, என்ன தந்தாலுமே அவள் வந்து என்னோட தங்கச்சி, அப்பாவோட பொண்ணு தானே, ஸோ அவளும் வந்து என்னோட தங்கச்சி தானே, எங்கள் சிஸ்டர் தானே, ஸோ வந்துட்டு அவளோட லைஃப்பில் எனக்கு அக்கறை இருக்காதா, அவளை வந்துட்டு படிக்க வைங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவானா. இதோ தேவையில்லாத விஷயம்டா, நீ அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்தேன்னா அப்போ வந்துட்டு நான் உனக்கு நல்ல மதராகவே இருக்க மாட்டேன், அம்மாவை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போவாங்களா. அப்போ வந்துட்டு பேட்டி கேட்பா, என்னை பற்றி பேசுறீங்களே, வேன் வந்து உங்ககிட்ட சொன்னாலா, அவள் சொல்ல போய் தான் நீங்கள் இப்படி கேட்குறீங்களா ஆன்ட்டி கிட்ட அப்படிங்கும் போது இவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான், ஏஞ்சி போயிடுவானா. இவளுக்கு கடுப்பாக இருக்கும். அங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணுவானா, நீ போயிட்டு சாய் கிட்ட வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க, அதானே, அதை பற்றி சொல்லியிருக்க, ஏன் உன்னால் வீட்டில் இருந்துட்டு நிறைய பசங்களை செடியூஸ் பண்ணது பார்த்தாதுன்னு வெளியே போயிட்டு காலேஜ் படிக்கும் போது நிறைய பசங்க கூட வந்துட்டு அலையணுமா, செடியூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசுவாள். உன்னை வந்துட்டு இவ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டான். இந்த வாட்டி என்ன சொல்லுவானா, நான் உங்களை மாதிரி கிடையாது, உங்களோட கேரக்டர் வந்துட்டு என்கிட்ட திணிக்காதீங்கும் போது என்னையும் நீ ஏற்று பேசுறியான்னு சொல்லிட்டு பலார்னு அரை ஹீரோயின். அவள் வந்துட்டு செம காண்டாயிடுவா நம்ம ஹீரோயின். என்ன கோவப்படுறியா, என்ன அடிக்கலாம்னு நினைக்கிறியா, முடிஞ்சா அடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்பாளா. ஆனால் ஹீரோயின் அடிக்க மாட்டாள். அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாள். வழக்க போல் அங்கே இருக்க பசங்களுக்குலாம் வந்துட்டு வேலை பார்க்குற பசங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்நாக்ஸும் டீயும் வைப்பாளா. அப்போ ஒரு பையன் வந்துட்டு இவகிட்ட வாண்டடாக பேச வரும்போது இவ வந்துட்டு எதுவும் பெருசாக பேச்சு கொடுக்க மாட்டாள். அவள் அந்த இடத்த விட்டு போவாளா. அப்போ வந்துட்டு இதை எட்டி பார்ப்பாங்க ஸ்டெப் மாம், இந்த பையன் பேசுறதுலாம் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா பண்ணிட்டுமா அப்படின்னு அந்த பையன் கேட்பானா. அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாள். அங்கே ஒர்க் பண்ணிட்டவங்களாம் கேட்பாங்க, என்னடா அந்த பொண்ணு மேலே உனக்கு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இதெல்லாம் எல்லாம் அந்த ஆன்ட்டி வந்து கேட்டுட்டு இருக்கோம் அந்த ஸ்டெப் மாமன். இல்லை எனக்கு பிடிக்கும், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபீவர் அடிக்கும். ஆன்ட்டி வந்துட்டு கொஞ்சம் மாத்திரை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மேடை வந்து கொடுப்பாங்க. அங்கேயிருந்து வந்துட்டு ஆன்ட்டி ஒன்று கூப்பிட்றாங்க, இந்த பைத்தியம் வந்துட்டு பாட்டி கூப்பிடுமா. இல்லை நான் கொஞ்சம் நல்லா இல்லையா, கொஞ்சம் ஃபீவர் அடிக்குது அப்படிங்குவாளா. அதையே போயிட்டு அப்படியே வந்துட்டு ஆன்ட்டிகிட்ட சொல்லும் போது இவங்க எதுவும் வந்துட்டு பிளான் போட்டாங்க ஸ்டெப் மாமன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ வந்து ஏதாச்சும் நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு என் பையன் கூட வெளியே போகும்போது யார் நானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்பா. ஆமாம் நீ தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ரொம்ப மனசில் ஹாப்பியாக வச்சுக்காதடி, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவன் ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான்னா நெக்லஸ்லாம் போட்டு பார்ப்பா. இங்கே பையன்கிட்ட வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போடா. அது வந்துட்டு அந்த அவளை அழைச்சிட்டு பேட்டி அழைச்சிட்டு போகும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஏமா அப்படிங்கும்போது நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களும் இங்கே வெளியே கிளம்புற மாதிரி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு காஃபியோ சம்திங் என்ன மாதிரி இருந்து வைப்பால. அப்போ வந்து கேட்பாங்க, என்ன அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இந்த மெடிசன் சொல்லிட்டு
கசாயம் இதெல்லாம் கொடுக்க வேணாம், டக்குன்னு வந்து குணமாயிடும், இது வந்து விஷம் கிடையாது பொடின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலி இது என்னன்னா பையன் தான் எடுத்து வந்திருப்பான். என்ன டேப்லெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்களா, அம்மா அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னலாமா, ஸ்லீப்பிங் டேப்லெட்டு. ஸோ வந்துட்டு இதை போட்டால் நல்லா தூக்கம் வரும், அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னமோ பிளான் போட்டிருக்காங்க போல், வீட்டில் எல்லாரையும் போக வச்சுட்டு இவ்வளோ ஏதாச்சும் மாட்டி விடலாண்டு. ஸோ மேடை கேட்குறாங்க, என்ன ஆச்சரியமாக இருக்குது மேடம் திடீர்னு வந்துட்டு உன் மேலே கரிசனே வந்து டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மேடம் வெளியே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க வேலைக்காரங்க எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே யார் என்ன பண்ணுறாங்கன்னா கார் வாங்குற மாதிரி ஷோரூமுக்கு வரா, இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாதி பேமெண்ட்டு கொடுத்து வாங்கலாம், லோனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்குறாளா. பார்த்தீங்கன்னா இதே நடிப்பு, ஐயோ கேஷை மறந்து வச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருப்பாளா. உனக்கு ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுவான். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, அந்த பணத்தை நான் எப்படியாச்சும் வந்து கொடுத்துட்றேங்கும் போது அதெல்லாம் நீ ஒன்றும் அவசரப்பட வேணாம், பொறுமையாகவே கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். கொடுத்தானா வேணாம், இல்லாண்டே வேணாம் கூட சொல்லுவான். நீ ஓவராக பண்ணனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போட்டுருவான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கலாய்ச்சிட்டு இருப்பானா. அப்படியே வந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு பேட்டியும், அதான் அவங்க அம்மா அமுச்சு விட்ருப்பாங்களே, பேட்டியும் இந்த சாயும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அவங்கள வந்துட்டு பார்த்துடுவாங்க. பார்த்துட்டோன்னே யாரை பார்க்குறா, யார் இது உனக்கு தெரிஞ்ச கப்பலா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கொஞ்சம் ஏஜராக தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேட்டி கேட்கும்போது ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இவங்க ரிலேட்டிவ் தெரியுமா அப்படின்னு சொல்லுவானா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்கே நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு மயக்கம் வர மாதிரி இருக்கும், நடந்து போகிற மாதிரி கேராக இருக்கும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பையன் எடுத்து வச்சு லாஸாக தான் போவான் போல். வீட்டிலேருந்து கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்காக இவங்கெல்லாம் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு பேலஸ்க்கே திருப்பி போகிறேன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லுவாங்க. சரி இவனை எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த இடத்துல கீழே விழுந்து கிடப்பான் மயக்கம் போட்டு. உடனே வந்துட்டு இவன் வந்து பார்க்குறான், என்ன இவனுக்கு வேற பிடிக்குமா, இந்த பொண்ணு அப்படியே கிஸ் பண்ணிடலாமா சொல்லிட்டு அக்கா பக்கம் திரும்பி பார்க்குறான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். டே என்னடா பண்ணுற அப்படிங்கும்போது இல்லை அவங்க மயங்கி கீழே கடந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறான். என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கூப்பிட்டு பார்க்குறான், யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. சரி நம்மளே வந்துட்டு ஒத்தனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரில் வந்து தண்ணியில் டிப் பண்ணி என்ன பண்ணுறான்னா கொடுத்துட்ருக்கான். அப்படியே கிட்டக்கா ஹீரோனை வந்து பார்த்துட்ருக்கான். என்ன இருந்தாலும் ஹீரோயின் ஒரு அழகாக தானே இருக்கான். லைட்டாக வந்து ஹீரோக்கு அட்ராக்ஷன் ஆகுது. அப்படியே ஃபேஸை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயின் வந்து கண்ணை முடிச்சிடுறா. முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சிடுறா. ஹீரோ வந்து சொல்ல வரதுக்குள்ளே பலர்னு ஆற, என்ன அட்வான்டேஜ் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அப்பெல்லாம் கிடையாது, நில்லு எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்ன வீடுன்னு சொல்லுவாளா. அப்படியே ரெண்டு பேரும் வந்துட்டு தடுப்பாங்க, ரெண்டு பேரும் அப்படியே போய் விழுந்துருவாங்க. ரெண்டு பேர் ஹீரோயின் கீழே இருப்பா, ஹீரோ மேலே இருப்பான். கரெக்டாக அந்த ஸ்டெப் மாம் உள்ளே வந்துடுவாங்க. ஸ்டெப் மாம் பிளானே இது தான். பட் இங்கே ஹீரோ இருப்பான்னு அவங்க எதிர்பார்க்கல, அந்த வேலைக்கார பையன் இருப்பா தான் நினச்சாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தோமே எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு தான். ஆனால் ஹீரோவும் சரி ஹீரோயினை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. ஆனால் இங்கே தப்பாக நடந்த மாதிரியே பார்த்து முறைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் ஷாக்காக பார்ப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.